தலைப்பு செய்திகள். நாட்டில் மிருகத்தனமும் வன்முறையும் பரவியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நிதி மோசடி, விசாரணை செய்யுமாறு அறிவுறுத்தல். லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகும் ரணில். கருணா பிள்ளையான் இருவருமே மக்களை கொன்று குற்றம் இழைத்தனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி. இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பதட்டம். இனி விரிவான செய்திகள். சுப நேரத்தில் நாட்டை அனுரவுக்கு கொடுத்து வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வாக்குறுதி அளித்த வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் இன்று இல்லை. குண்டர்கள், கொள்ளையர்கள் மற்றும் கொலைக்காரர்களின் பிடியில் சமூகம் சிக்கியுள்ளது. மிருகத்தனமும் வன்முறையும் பரவியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு குறித்து வகுப்புகள் எடுக்கின்றோம், வாருங்கள் என கூறி பெருமையடித்த இந்த அரசு இன்று பாதுகாப்பு குறித்து வகுப்புகளுக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு வந்துள்ளது. சமகாலத்தில் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், கொலைகள், உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளன. வீடுகள், வீதிகள், பணியிடங்கள் பாதுகாப்பற்று காணப்படுகின்றது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். மாவத்தகப பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பத்திரம் வாக்குறுதிகளை மீறும் நாடாக இது மாறியுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலைகள், எரிபொருள் விலைகள், மின்சார கட்டணம், வெட் மற்றும் பிற வரிகளை குறைப்பதாக வாக்குறுதி வழங்கினர். ஆனால் அந்த வாக்குறுதிகள் இன்னும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆளுதரப்பினர் ஒளிவாங்கியை எடுத்துக்கொண்டு பச்சை பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி அவஸ்தைப்படுத்தி வருகின்றனர் என எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் கூட இல்லாத விடயங்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றனர். பொய்களை கூறி நாட்டை ஏமாற்றும் இந்த கையாளாகாத அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளில் இடம்பெற்றுள்ள பாரிய நிதி மோசடிகள் தொடர்பாக உடனடியாக விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உயர்கல்வி அமைச்சுக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய உயர்கல்வி அமைச்சு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. குறித்த பல்கலைக்கழகத்தின் கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு வழங்கிய மகாபொல, புலமை பரிசில், விளையாட்டுத்துறை, ஆய்வு மகாநாடுகள் மற்றும் அபிவிருத்திகளில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள், விரிவுரையாளர்கள் ஜனாதிபதிக்கு முறைப்பாடு செய்திருந்தனர். இந்த முறைப்பாட்டுக்கமைய ஜனாதிபதி செயலகம் உயர்கல்வி அமைச்சுக்கு அறிவுறுத்தல் வழங்கியதை அடுத்து இந்த நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு உயர்கல்வி அமைச்சு கோரியுள்ளதை அடுத்து இது தொடர்பாக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினர் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 28ஆம் திகதி காலை 9:30 மணியளவில் லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆஜராக உள்ளதாக அவரது சட்டத்தரணி ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். சாமர சம்பத் தசநாயக்க தொடர்பில் தெரிவித்த கருத்து தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுத்த அவர் இவ்வாறு முன்னிலையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெரும் குற்றமிழைத்த கருணா பிள்ளையான் போன்றவர்களுக்கு அரசியலில் பதவிகள் வழங்கப்பட்டமை தவறான முடிவாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். பிள்ளையான் விடுதலை புலிகளின் அமைப்பில் இருந்தவர். அவ்வமைப்பிலிருந்து அவர் வெளியேறி அரசாங்கத்துடன் இணைந்த போது நான் அமைச்சு பதவி வழங்கவில்லை. அவ்வாறான ஒருவருக்கு எதன் அடிப்படையில் அமைச்சு பதவி வழங்கப்பட்டது என பதவியை வழங்கியவரிடம் கேட்க வேண்டும். அவ்வாறு பதவி வழங்கியமை தவறாகும். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி கருணாவும் பிள்ளையானும் இராணுவத்துடன் இணைந்தனர். போரை முடிப்பதற்கு இது உதவியாக அமைந்திருக்கக்கூடும். அம்பாறையில் பிக்குகளை கொலை செய்தது யார்? இது அனைவருக்கும் தெரியும். இவர்கள் மக்களை கொன்று குற்றமிழைத்தனர் என தெரிவித்துள்ளார்.
சிறையில் உள்ள பிள்ளையானை சந்திக்க ராஜபக்ஷவரின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாக ஆளும் கட்சியின் சபைத் தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கிறார் என்றும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நிவித்துகல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு கருத்து தெரிவித்த அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்ட ஒரு கொடூரமான குற்றம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்ஷகளின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாக அவர் கூறியுள்ளார். முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக இருந்தவர்கள் குறித்த சந்தேகங்களை நிரூபிக்க இராணுவம், காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினரை வழிநடத்தும் திறன் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் அந்த குற்றவாளிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களாக இருந்தார்கள். அவற்றை அடக்குவதற்காக குற்றப்புலனாய்வு துறையின் 750 அதிகாரிகளை ஒரே நாளில் இடமாற்றம் செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஏற்பாடு செய்தார். இன்று இது தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விடயம் இப்போது மிகவும் தெளிவாகியுள்ளது. வவுனதீவில் 2 காவல்துறையினரை விடுதலை புலிகள் கொன்றதை காட்ட அவர்கள் அந்த அமைப்பின் ஆடைகளை விட்டு சென்றுள்ளனர். இதன் பின்னணியில் பிள்ளையான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். இப்போது பல உண்மைகள் வெளிவந்துள்ளன. இதன் காரணமாக விரைவில் உண்மையான குற்றவாளி வெளிவருவார். இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கிறார் என பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 2623 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 13 முறைப்பாடுகளும், தேர்தல் சட்டங்கள் மீறியமை தொடர்பில் 2421 முறைப்பாடுகளும், ஏனைய விடயங்கள் தொடர்பில் 189 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தான் இராணுவத்திற்கு இந்திய இராணுவம் பதிலடி கொடுத்து வருகின்றது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் சில இடங்களில் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றம் நிலவுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த 22ஆம் திகதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் அமைப்பான TRF பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய 2 லஷ்கர் தீவிரவாதிகளின் வீடுகளை பாதுகாப்பு படையினர் குண்டு வைத்து அழித்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. லஷ்கர் தீவிரவாதிகளின் வீடுகளுக்குள் வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன. தாக்குதலில் தொடர்புடைய லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளான அடில் உசேன் தோக்கர் மற்றும் ஆசிப் ஷேக் ஆகிய இருவரின் வீடுகள் ஜம்மு காஷ்மீரில் நடந்த தனித்தனி குண்டுவெடிப்புகளில் அழிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களின் வீடுகளுக்குள் வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அடில் உசேன் தோக்கர் அனந்த்நாக் மாவட்டத்தையும், ஆஷிப் ஷேக் புல்வாமாவையும் சேர்ந்தவர்கள். ஹாஷிம் மூசா என்கின்ற சுலேமான் மற்றும் அலிபாய் என்கின்ற தல்ஹா பாய் ஆகியோர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தீவிரவாதிகள் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் பரிசு வழங்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதியன்று தனது 88வது வயதில் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இன்று அவரின் இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள் வத்திக்கான் வருகை தருகின்றனர். தற்போது போப் பிரான்சிஸ் உடல் வத்திக்கான் நகரில் உள்ள புனித பீட்டர்ஸ் பேராலயத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நேற்றும் இன்றும் பொதுமக்கள், உலக தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1867 கொழும்பிலிருந்து கண்டி வரையிலான முதலாவது தொடர்வண்டி சேவை நடத்தப்பட்டது. 1984 இந்தோனேசியா மற்றும் கொரியாவில் அமைதியை கொண்டுவரும் முகமாக ஜெனீவாவில் அமைதி பேச்சுக்கள் ஆரம்பமாயின. 1981 மட்டக்களப்பில் பட்டித்திடலில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த 14 தமிழர்கள் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.